The body fitness exercise. First stretching. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay. Simple stretching and whole body exercise and gym workout and then yoga 12. சீக்வன்ஸாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. இது ரெகுலராக சீக்வன்ஸாக பண்ணும்போது நம்ம ஃபிட் ஆகும். அதுதான் என்னுடைய நம்ம சேனலுடைய நோக்கம். ஓகே, ஃபஸ்ட் இது ஸ்ட்ரெச்சிங்கு. காலைல எழுந்த உடனே நாங்கள் ரெகுலராக பண்ணுறது தான் அது. ஓகே, டவுன் 1, 2, 3, 4, 5. சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங்க. இது 20 செகண்ட் மெயின்டைன் பண்ணோம். 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இது சிம்பிள் யோகாவிலேயே வரும். இது 12 யோகாவோட நான் எப்படி போட்டிருக்கேன். வீரபத்ராஸ் யோகாஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. யோகா செய்யும்போது உடம்பு இன்னும் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். 1, 2, 3, 4, 5, 6, 7. Including with my son, this opposite direction. Okay, done. இது ரெகுலராக என் பையன் கூட பண்ணுவான். இது நிறைய பேர் கேட்குறாங்க உடம்பு குறைக்குது என்ன பண்ணலாம். இது சீக்வன்ஸாக ரெகுலராக 3 மந்த் பண்ணணும். டயட் எப்படி நம்ம மென்று சாப்பிடணும், அதுதான் மெயின். 32 டைம்ஸ் நம்ம நல்லா மென்று சாப்பிட்டா தான் நிறைய சாப்பிட மாட்டோம். வாய மூடி மென்று தண்ணி எப்படி குடிக்கிறது அது நம்ம சீக்வன்ஸாக எனக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு நாள் ஒரு சிறப்பானதாக நம்ம உடம்புக்கு எப்படி பண்ணுறது நம்ம எக்ஸ்பிளைன். ஓகே, அடுத்தது இப்போ கழுத்து ஸ்ட்ரெச்சிங். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன், ரொம்ப நேரம் வீடியோலாம் போட்டு வச்சிடும். 1, 2, 3, 4, 5. இது நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங். ஓகேங்களா, இது சிம்பிள். நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங். ஓகே, அடுத்தது கை ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுறது எப்படி. எதுனா ஐடி ஃபீல்டில் டீச்சர்ஸ்னால் அந்த ஸ்ட்ரெச் பண்ணால் அடிக்கடி கை வலி வராது, கழுத்து வலி வராது. ஓகேங்களா, ஷோல்டர் ஸ்ட்ரெச், ரைஸ்டர் ஸ்ட்ரெச். தோள்பட்ட வலி வரும் கண்டிப்பாக வராமல் பண்ணலாம். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். அடுத்து ஸ்பைன் ஸ்ட்ரெச். 1, 2, 3, 4. ஸ்பைன் ட்விஸ்ட் பண்ணி விடுறது. ஸ்பைனை ஸ்ட்ரெச். இந்த குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெச் கால் நல்லா நம்ம சேனலில் போட்டது தான். ஸ்ட்ரெச்சு கண்டிப்பாக பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் அவுட்டே பண்ணணும். ஓகேங்களா, 1, 2, 3, 4, 5. ஓகே, ஜென்ரலாக அடுத்து ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் நம்ம சேனல் எல்லாமே போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் ருட்டீனாக பண்ணால் என்ன நடக்குது, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத. இது ஸ்ட்ரெச்சிங்கு. ஹோல் பாடி எக்ஸ்னால் விரல்லேருந்து கீழேருந்து எல்லா ஜாயினும் மூவ் பண்ணிக்கணும். ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, கீழே தெரியாது. பட் இருந்தாலும் கால் விரல்லேருந்து கிரவுண்டில் வந்து பிடிச்சி சொல்கிற மாதிரி ஒரு 5, 10 டைம் 20, 30 கூட பண்ணலாம். அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து. இப்போ மழை பெய்யுது கிரவுண்டு போக முடியாது, வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸுங்கிறது பிரெயின் ஆக்டிவ், டைஜஷன் இம்ப்ரூவ், சர்க்குலேஷன் இம்ப்ரூவ், போன் ஸ்ட்ரென்த், மசில் ஸ்ட்ரென்த், ஸோ மெனி பெனிஃபிட். நம்ம சேனல் ஃபிட்னஸ் நிறையா போட்டிருப்பேன். இன்றைக்கி வந்து மழை பெய்யறதால வீக்லி எக்ஸசைஸ் எப்படி பையனோட பண்ணுறதா ரெகுலராக பண்ணுறது நீங்கள் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிறதான். ஓகே, நீ வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் நல்லா மடக்கி பட்டைக்கு அடிக்கணும். ஓகேங்களா, அடுத்தது நீ சர்க்குலேஷன். அடுத்து ஹிப் ரொட்டேஷன், சர்க்குலேஷன், நல்லா இடுப்பு சுற்றுறது. ஆப்போசிட் குனிஞ்சு நம்ம நல்லா டெய்லி குனிஞ்சது இடுப்புலி வராது. நம்ம குனியறதுல வந்துட்டே கிடக்கிறோம் செல்ல பார்த்து. பிஸ்னஸ் மேன்லாம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 20 முறை குனிஞ்சு இந்த இடுப்புலி வராது. இதுதான் பிரச்சனை இன்னைக்கு. சரிங்களா, தென் ரொட்டேஷன் நம்ம கேம்ஸாகவும் பண்ணலாம். ஓகேங்களா, அடுத்து ஃபுல்லாக முதுகு சுற்றுற எக்ஸசைஸ். ஆப்போசிட். ஓகேங்களா, ஷோல்டர், பேக், ஃப்ரண்ட், ரொட்டேஷன். ஓகே, இது அடுத்த முழங்கை எக்ஸசைஸ். நல்லா கையை சுற்றுறது. சரிங்களா, தோள்பட்டை மேலே கீழே ஏற்றி எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். 5, 10, 15, 20 ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணும்போது 1/2 hour ஆகிடும். சரிங்களா, அது கழுத்தை சுற்றுறது. ஓகே, இது ஹோல் பாடி எக்ஸசைஸ். ஸ்ட்ரெச்சிங் பார்த்தோம், யோகாவில் 4 பார்த்தோம். யோகா படுத்துட்டு பண்ணது எப்படி போட்டிருக்கேன். 12 யோகா ஒரு நாளைக்கு பண்ணலாம். ஸ்ட்ரெச், ஹோல் பாடி எக்ஸசைஸ். அடுத்தது இப்போது சூப்பர் பிரெயின் யோகா. ஓகே, டன். தர்வின் கம் திஸ் சைட். சூப்பர் பிரெயின் யோகா வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. லெஃப்ட்டு கையை வந்து லைட்டாக பிடிச்சிக்கணும், நாக்கை உள்ளார தொட்டுக்கணும், மேலே தொடணும், வலது கையை அடுத்து மேலே பிடிச்சிக்கணும்,
மூச்சு எடுத்துகிட்டு உட்காரணும். 7, 14, 21 அரை மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறது ஈக்குவல் கிரவுண்டில் போய் ஓடுறது சமம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாமே கேள்விப்பட்டிருக்கு. இது ப்ராப்பராக பண்ணுங்க. கிழக்கு முன்னாடி பண்ணுங்க ஈஸ்டில். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். என்னுடைய பையன் பண்ணுறார். 1, நல்லா 2 கால் இடிச்சுக்கணும். அப்படி உட்காந்து எழுந்திரி. ஓகே, நான் ஏற்கனவே 14 பண்ணிட்டேன் கால்லேயே. ஒரு ஃபிட்னஸ் ஷூட் பண்ணுறதா பண்ணுறேன். ரெகுலராக பண்ணுங்கள். பெனிஃபிட் பெஸ்ட்டாக இருக்கும். பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது கிளாப் தெரப்பி. உடம்பு ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா கிளாப்பிங் வந்து நம்ம சேனலில் அடுத்து தனியாக வரப்போகுது. கிளாப்பிங் வந்து 5 விரலும் கரெக்டாக அடிக்கணும். இது வந்து ஒரு நாளைக்கு 10, 100 கூட அடித்தா அவ்வளோ பெஸ்ட்டு. பிரெயின் ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகே, இதை நீங்கள் 50 ஆகலாம், 100 ஆகலாம், உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? திஸ் இஸ் சீக்வன்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். டோவில் நிற்கிறது, குதிகாலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. அடிக்காலம் நிற்கிறது, ஸ்டோவில் நிற்கிறது. ஜிம் ஒர்க் அவுட்னு ஒன்றும் கிடையாதுங்க. விங்ஸுங்கிறது என்ன? ஜிம்மில் ஃபஸ்ட்டு விங்ஸ் போடுவாங்க, ஷோல்டர் போடுவாங்க, ஜஸ்ட்டு போடுவாங்க, அப் டவுன் போடுவாங்க, அப்பர் லிம் லோயர் தனியாக போடுவாங்க. இது விங்ஸ். ஓகேங்களா? இப்படி பண்ணுவாங்க. இதுதான் விங்ஸ். ஒரு நாளைக்கு உள்ள விங்ஸ் 5, 10, 20 அந்த மாதிரி வெயிட் வச்சு போடுவாங்க. ஓகேங்களா? இது விங்ஸ். ஷோல்டர் எக்ஸசைஸ், திஸ் எக்ஸசைஸ். இது செஸ்ட்டில் அந்த மிஷின் இருக்கும். ஓகே, ஹோம் ஜிம்மாக இருக்கும். அந்த பண்ணுறது செஸ்ட் அடிக்கிறது. ஒரு நாள் செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது 5, 10, 15 பண்ணலாம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம வார்ம் அப் மாதிரி வித்தவுட் வெயிட்டில் இமேஜினேஷன் பண்ணால் தான் அது நீ ஒரு நாள் ஜிம்மில் கரெக்டாக பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எடுத்தவங்க ஜிம்மில் போய் பண்ணால் பிடிச்சிக்கும். ஓகேங்களா? அடுத்து ஷோல்டரில் 2 கையிலையும் தம்புஸ் வச்சுக்கலாம். 1 கிலோ. அப்புறம் அடுத்த 2 வாரம் கழிச்சு ஒரு 2 கிலோ. 1 மாதம் கழிச்சு 3 கிலோ. அந்த மாதிரி எடுத்ததுமே 5 கிலோ தூக்கணும். பிடிச்சிட்டு போயிடும் ஷோல்டர்ட்டை. இது வித் வெயிட்டோட அப்போலேயும் நல்லா தூக்குறது, சைடில் பண்ணுறது. ஓகேங்களா? திஸ் இஸ் ட்ரைசெப்ஸ். நல்லா மடக்கி நீட்டுறது. ஓகேங்களா? அதான். அடுத்து மடிக்கட்டு வெயிட்டோட ஃபோரம் எக்ஸசைஸ். அப்புறம் ஸ்டிக் ஒன்று வச்சுட்டு ரங்கை வந்து ட்விஸ்ட் பண்ணுற எக்ஸசைஸ். ட்விஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இதுதான் ஜிம் ஒர்க் அவுட். ஏற்கனவே சூப்பர் பெயின் அதை ஸ்குவாட்டு, தைஸ், ஹாம்ஸ்டிங் அடிக்கிறது, டோரை நின்றுட்டு வைக்கணும். இதெல்லாம் வந்து ஜிம் ஒர்க் அவுட். ஒரு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக பண்ணணும். 3 மாதத்தில் எந்த செலவுலாம் பண்ண முடியும். பட் ஐ வில் இன்ட்ரெஸ்ட். அது ஒரு சார்ட் போட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ஃபீட்பேக், எவ்வளோ எஃபெக்ட் வருது, எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி சாப்பிட்ணும், அதுதான் முக்கியம். நீங்கள் என்ன தான் ரன்னிங்கில் ஓடினாலும் நம்ம மென்று சாப்பிட்டா மட்டும்தான் வெயிட்டு குறையும். இதை ஆக்டர் மாதம் கூட செஞ்சுருக்காரு. 3 மந்த்ஸில் வெயிட்டு குறைஞ்சிருக்காரு. நம்ம சாப்பாடை வாய மூடி 32 முறை மென்று அந்த உமிழ்நீரே இருக்கும். நம்ம நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்கும். பெரிய தப்பு வெயிட்டு குறையாது. அதனால் இது முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோவில். வெயிட்டு குறைன்னு நினச்சிங்கன்னா சாப்பாடை 32 டைம்ஸ் வாயை மூடி மென்று அந்த காலத்தில் மென்று சாப்பிடுவாங்க. அதுதான் ரீசன். நம்ம அப்படியே தள்ளுறோம், வயிறு கிணி கிடக்கிறது காரணம் அதுதான். தண்ணியை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் குடிக்கணும். சாப்பிட்றது குடிக்கக்கூடாது. நம்ம உண்மையில இருந்து உடலில் எல்லாமே சொல்லுது. தண்ணி ஊற்றிட்டே இருந்தால் அது இங்கே கெடுக்கும் அதை போயிட்டு. சரிங்களா? அதனால் முக்கியமான விஷயம், சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 1600 மில்லி லிட்டர் குடிக்கணும். லிட்டர் இல்லை, 1.25 லிட்டர் குடித்தா போதும். ஏன்னா நம்ம சாப்பாட்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், ரசம் சாம்பார்லேயும் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் கணக்கு வந்துடும். 1200 ml விஞ்ஞானப்படி குடித்தா போதுங்கிறாங்க. யூரின் அவுட் பட்டுனா 1.5 லிட்டர் ஒரு நாளைக்கு இருக்கும். டைஜஷன் ஆகி இல்லை வெளியில் வர்றது. ஓகேங்க. இது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சாப்பாடு வெயிட்டை குறைக்கணும்னு வச்சுங்க, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பாடை நம்ம வந்து மென்று தான் சாப்பிட்டாகணும். அதை நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நீ என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் சாப்பாடை டப்புன்னு தள்ளிங்கனாலும் தண்ணி தப்பாக குடித்தாலும் வெயிட்டு குறையவே குறையாது. அடுத்த சேனல் நம்ம சேனலில் வரப்போகுது என்னன்னா, இன்னும் நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா நம்ம சேனல் ஒரு 800 பேர் நெருங்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ஏதோ நல்லதுன்னு தான் பார்க்குறாங்க. 800 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசார நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பெஸ்ட்டாக வரப்போகுது. லைஃப்பில் எப்படி சம்பாதிச்சு பணக்காரன் ஆகாது. நானும் ஒவ்வொரு நாளும் வளரணும். அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு போட போகிறேன். ஒன்று, அறிவு நிறைய எப்படி வளர்த்துக்கிறது, எம்ஆர்பி எக்ஸாமில் அது எப்படி ஈஸியாக கிராக் பண்ணுறது, அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம உடல் நல்லா இருந்தால் தான் மூளை நல்லா இருக்கும். மூளை நல்லா இருந்தால் தான் 4 பேருக்கு நல்லது சரியாக கடவுள் வந்து நமக்கு அந்த ஆட்டிடியூடெல்லாம் மாற்றணும். நான் டெய்லி நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணி இதை நம்ம சேனலில் வந்து என்னுடைய குருமார்கள் நன்றி சொல்லி தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும்.
வீட்டில் இருக்கவங்களும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி ஹெல்த்தி வெல்த்தி ரிலேஷன்ஷிப், ஆரோக்கியம் இருந்தால் தான் சம்பாதிக்க முடியும், 2 இருந்தால் தான் உறவு முறை நல்லாயிருக்கும். இது 3 தான் நம்ம செக்ஷனில் என்னுடைய குருமார் நடத்துகிறாரு. அவருடைய ப்ளஸிங்கோட தான் நான் இதை உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் புது விஷயத்தை தான் ஒரு பார்க்குறவங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ நல்ல விஷயம் கிடைக்கணும். இன்றைக்கி ஹெல்த்தை மட்டும் போட்டிருக்கேன். நாளையிலேருந்து எங்கள் குருமார்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏற்கனவே இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். இதை என் சேனலில் அவங்களுடைய பிளெஸிங்கோட சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பை மாற்றணும்னு 24 கிளாஸ் அட்டன் பண்ணணும். அடுத்து 24 ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு நல்ல விஷயம் நம்ம மைண்டில் போய் செட் ஆகும். அந்த மைண்ட் செட்டுங்கிறது நான் சொல்கிற விஷயம் எல்லாமே நம்ம படித்தது தான். நம்ம குருமார்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. அது நம்ம சேனலும் அவங்களுடைய அனுமதியோட அவங்க பேரை யூஸ் பண்ண முடியாது. நான் ப்ரைவேட் எதுவும் சொல்லவும் கூடாது. இதை நான் ஒரு சயின்ஸ் ப்ரொஃபஸராக ஃபிசியோ டாக்டராக அனுபவித்து உங்களுக்கு வந்து என் சேனலில் ஓனாக போட போகிறேன். காலையில் ஏஞ்சி எத்தனை மணிக்கு, 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், 8 மணிக்கு டிவி செல்லை பார்க்கக்கூடாது, 7:30க்கு சாப்பிட்டா எதாக இருந்தாலும் சாப்பிட்றணும், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி செல்லை தொடவே கூடாது. இது நானும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இது என் சேனல் மூலம் உங்கள் லைஃப் மாறணும். அப்படின்னா இந்த டிவி செல்லாம் 8 மணிக்கு நைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஒயிட் ஸ்க்ரீன் அடித்து மூளை டேமேஜ், டென்ஷன், கோபம், முன்னேறது எதுவுமே கிடைக்காது. இது உண்மை. இதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். என் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். சோசியல் மீடியா எப்போ யூஸ் பண்ணணும், என்னென்ன பிரச்சனை நம்ம லைஃப்பில் இது க்ரியேட் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது, அது ஒரு செக்ஷன் இருக்குது. ஸ்க்ரீன் 8 மணிக்கு மேலே பார்க்கக்கூடாது. சரிங்களா? 4 மணிக்கு எழுந்திரிச்சணும். 4 மணிக்கு பச்சத்தெல்லாம் குடிச்சேன். 4 மணிக்கு மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. எழுந்திரிச்சு என்னென்ன பண்ணுறோம், அதே நம்ம சேனல்லையும் போட போகிறோம். என்னோடய குருமார்கள் சொல்லிக் கொடுக்க பிளஸிங்கோட பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், நான் ஃபீல் பண்ண முடியும். என் சேனல் மூலம் நல்லது நடக்கணும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும். வெல்த் நம்ம செல்வங்கள் ஏன் நம்மளுக்கு கிடைக்கல அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் இழுக்கணும், நீங்களும் வளரணும். அதுதான் நம்ம 4 பேருக்கு உதவி கூட நம்ம அது இயற்கை. ஓகேங்களா? நம்ம சேனல் அடுத்தது வரும்போது இன்றைக்கி ஹெல்த் செக்ஷன் மட்டும் பார்த்தோம். அப்போ வேறு 4 மணிக்கு எழுந்து என்னென்ன பண்ணுறோம், 1 ஹவர் நான் கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணுறேன், அந்த கிளாஸ் என்ன கற்றுக்கிட்டேன், அது உங்கள் மூலம் அவங்க ஒரு பிளெஸிங் தான் நான் சொல்லி தர போகிறேன். அடுத்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட நம்ம குடும்பத்தை எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நிறைய பிரச்சனை, குழந்தைகளுக்கு கவனிக்கிறது, அது முக்கியமான ரிலேஷன்ஷிப்பு. இதெல்லாம் ஒவ்வொரு செக்ஷனாக புரிகிற மாதிரி எளிமையாக போட போகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ஃபிட்னஸ் மட்டும்தான் அது. ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.